Hi students, welcome back to learning journey. இங்கே பாருங்கள், வெண்பொங்கலில் மிளகு ரொம்ப முக்கியந்தான், இல்லைன்னு சொல்லலை. பல பேர்த்துக்கு அதை வெண்பொங்கலை கடித்து சாப்பிட பிடிக்கும். அது அங்கங்கே இருக்கிறப்ப கடித்து சாப்பிட பிடிக்கும். ஆனால் சில பேருக்கு பிடிக்காது. அது வாய்க்கு உறுத்தலாக வரும். அப்படி மீறி கடித்தா காரமாக இருக்கும். ரெண்டாவது, பெரியவங்களுக்கு பல் இல்லைன்னா அவங்களுக்கு கடிக்க கஷ்டமாக இருக்கும். சின்ன குழந்தைகளுக்கு கடித்த உடனே கற்றுன்னு கத்தும், காரம் அடிக்குதுன்னு. இது என்ன பண்ணலாம் அப்படின்னா, மிளகு, சீரகம், பெருங்காயம், இஞ்சி, கருவேப்பிலை எல்லாம் போட்டு ஒரு மிக்சியில் ஒரு திருப்பிட்டு நெய்யில் நம்ம இதை ஒரு பொரித்து கொட்டிட்டு, அதுக்கப்புறம் நம்ம அந்த பைத்தம்பருப்பு, அதாவது சிறுபருப்பு, அதையும் நம்ம வறுத்த பைத்தம்பருப்பு, அதாவது பாசிப்பருப்புன்னு சொல்லுவாங்க, சிறுபருப்பு, அதுவும் ஒரு டம்ளருக்கு பாதி சிறுபருப்புனா பாதி பச்சரிசி, அதான் பொங்கலுக்கெல்லாம் கொடுப்பாங்களே அது போட்டு 1க்கு 3 தண்ணியிலேருந்து 4 தண்ணி உங்களுடைய அரிசியை பொறுத்து நீங்கள் வச்சுக்கலாம். அப்போ உங்களுக்கு எல்லாமே அடித்து நம்ம வணக்கி அதை போட்ட உடனே உங்களுக்கு எல்லா பக்கமும் பரவலாக இருக்கும், இணைஞ்சு கிடைக்கும். அந்த வாசனை, அந்த சத்துக்கள் எல்லாமே உறுத்தலாக, இந்த மாதிரி உறுத்தல் பாருங்கள், சாப்பிடவே முடியும். உறுத்தலாக இல்லாமல் இணைஞ்சு கிடைக்கும். இந்த காலத்தில் மக்கள் இப்போத்து ஜெனரேஷன் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்களுடைய அதுவும் விடலை பருவம், அடலசன்ஸு, இப்போத்து யங்ஸ்டர்ஸு, இப்போத்து குழந்தைங்க, பெரியவங்கள்லாம் இப்போத்து பசங்க பொண்ணுங்கள்லாம் அவங்க சொல்கிறது கரெக்டுன்னு நினைக்கிறாங்க. இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி நமக்கு தெரியலங்கிறனால நமக்கு ஒன்றுமே தெரியலன்னு நினைப்பாங்க. நம்ம அது உறுத்தலாக ரொம்ப எடுப்பாக இதை செய்ய அதை செய்யாத அப்படின்னா அவங்களுக்கு வெண்பொங்கலில் இருக்கிற மிளகு மாதிரி டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். அதுக்கு நம்ம எப்படி அந்த வெண்பொங்கலில் நான் சொன்னேன் இல்லையா, மிளகு, சீரகம், இஞ்சி, பெருங்காயம், கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு அடித்து அதோடு இணைஞ்சி தாளித்து, அதோட நெய்லையோ எண்ணெயிலையோ தாளித்து நம்ம வெண்பொங்கல் பண்ணுறப்ப அது இணைஞ்சு சாப்பிட்றப்ப எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லை. அந்த விஷயமும் அந்த நல்ல சத்துக்களும் உள்ளே போகிற மாதிரி நம்ம கொஞ்சம் அவங்க என்ன சொல்கிறாங்கங்கிறத கன்சிடர் பண்ணி அவங்களுடைய நலன் கருதிய, அவங்களுக்கு நலன், அவங்க மேலே அக்கறை கொண்ட ஒரு வார்த்தையாக நம்ம கொடுக்கணும். ஆமாம்ப்பா, இது நீ செஞ்சால் உனக்கு நல்லதுப்பா அப்படின்னு அவங்க மேலே அக்கறையின்பால் பேசுகிறச்ச அவங்க விஷயங்களை ஏற்றுக்குவாங்க. இது பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.